மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டாவோட எலிவேட். அதுக்கு முதல்ல இந்த வண்டியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன இது என்னென்னா, இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டுன்ற ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டுன்றது இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு க்ரௌடடான செக்மெண்ட். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு பிராண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட வந்து ஆஃபரிங்ஸ் இருக்குது. நிறையா வந்து பர்பஸை சர்வ் பண்ணுற மாதிரி வெவ்வேறு இன்ஜின்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவாக அண்ட் ப்ரைஸிங்கும் நம்ம இன்றைக்கி கூட ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல வந்து வெல் ஓவர் 20-25 lakhs வரையுமே வந்து ப்ரைஸிங் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே வெவ்வேறு வேரியஸ் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ நிறையா பேர் வந்து பொட்டன்ஷியல் பையர்ஸ் வந்து ஒரு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் வேரியண்ட் இருக்கணும், ஒரு ரொம்ப வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து வைக்கணும், ஒரு சப் 4 மீட்டர் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இன்னும் கூட வந்து எனக்கு ஒரு பேஸ் வேரியண்ட் இருந்தால் போதும், ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து இருந்தால் போதும், மீதி எதுவும் வந்து மேபி அவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் நெசசரி எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீயான ஓனர்ஷிப் இருக்கணும், நல்ல வந்து ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்டில் வந்து அந்த பர்பஸை வந்து நல்லாவே சர்வ் பண்ணுற மாதிரி ஹோண்டாவோட எலிவேட் இருக்குது. ஏன் அதை மெயினாக நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸிங் தான். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூட இருக்கிற ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எபெக்ஸ் மாடல். இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த லிமிடெட் எடிஷன்ஸ்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இப்போ நிறையா டார்க் எடிஷன்ஸே வந்து ஹோண்டாவில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த எபெக்ஸ் எடிஷன் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா வி மாடல் பேஸ் வேரியண்ட் தான். ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஸ் வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசனுமே அதுதான். ஏன் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து பொட்டன்ஷியலாக அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து பேஸ் மாடலில் ஆட்டோமேட்டிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டும் இதில் நம்ம இப்போ ஜிஎஸ்டி ரிவிஷன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் நான் வந்து சொல்கிறேன். இன்னுமே எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நான் வீடியோவில் வந்து நான் போக போக உங்களுக்கு வந்து அது நான் சொல்கிறேன். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 lakhs அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 13.12 lakhs அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் ஆகி ஒரு 16.5 lakhsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஸ் வேரியண்ட் வந்தது. ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் ரிலையபிளான ஒரு இன்ஜினு, ஒரு சர்வீஸ் அப்படின்ற ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது இந்த வண்டிக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு கல்ட்டான ஒரு ஃபேன் பேஸு, ஸ்பெசிஃபிக் வண்டின்றதை தாண்டி இந்த பிராண்டுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த வரைக்குமே ஒரு சூப்பரான வண்டி, ஒரு கம்பெலிங்கான வண்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம வந்து இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இந்த அபெக்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதுக்கடுத்து வந்து ஒரு ட்ரைவ் வீடியோவில் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதையுமே நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் டிசைன் அப்படின்ற ஒரு இடத்துல நான் பார்க்கும்போதே நான் வந்து பர்சனலாக இப்போ நம்ம வந்து நிறையா வந்து லைட் பார்ஸ் வந்து நிறையா வந்து அந்த கண்டினியூட்டியான அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து எல்லாருமே இப்போ வந்து கார்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம அது பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையும் நான் வந்து பர்சனலாக இது ஃபீல் பண்ணுறது இது வந்து ரொம்ப ஒரு கிளாஸி, ஒரு எலிகண்ட்டான ஒரு லுக்கிங்கான வண்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி வந்து ஒரு நல்ல ஏஜ் ஆகக்கூடிய ஒரு டிசைன், ஒரு ஃபைன் வைன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைன், ரொம்ப வந்து சூப்பரான ஒரு லுக்கு, அண்டர்ஸ்டேட்டடான லைன்ஸ். நீங்கள் இப்போ இந்த போனட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு க்ரீஸாக இருக்கட்டுமே சரி, நீங்கள் வந்து இந்த ஃப்ளோ ஆகிற இடம் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்து நீட்லி வந்து அந்த ஹெட்லைட்ஸோட இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேஸ் வேரியண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தோன்னா இந்த கிரில்லுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டாப் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டிக்க ஒரு இதில் ஃபினிஷ் பண்ணி நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷ்லாம் கொடுத்து இன்னுமே வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு பாயிண்ட்டில். அண்ட் இந்த பேஸ் வேரியண்ட் அப்படின்றனால இதில் வந்து ஃபாக் லைட் வந்து கிடையாது. பட் நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த வேரியன்ட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபாக் லைட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி நீங்கள் இந்த ஸ்கிட் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 360 கேமராக்காக வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறையா பேர் வந்து அதை கன்சர்னாக வந்து பண்ணியிருப்பாங்க, 360 கேமரா வந்து எலிவேட்டில் வந்து கொடுக்கல அப்படின்றது. பட் இப்போ வந்து அதையுமே வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஆப்ஷனாக. ஃபேக்ட்ரிலேருந்தே நீங்கள் வந்து அந்த வேரியன்ட்ஸில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனுமே வருது. ஆம்பியன்ட் லைட்டிங் ஆப்ஷனுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இல்லை இதில் வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. தேவையான ஃபீச்சர்ஸ் அனைத்துமே இப்போ வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்லையுமே இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 360 கேமராக்கான இந்த ஒரு பாயிண்டில் கேமரா இருக்குது. இந்த இடத்துல அபெக்ஸ் பேட்சிங்கான அந்த ஒரு சின்ன ஒரு எம்ப்ளம் வந்து இந்த மோட்டிஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி கலரிங் வந்து பிளாக்ல வருது. டோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் சென்சார் ஃப்ரண்ட் டிரைவர் டோருமே சரி, பேசஞ்சர் டோர்லையுமே சரி ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சைட்லேருந்தே பார்க்கும்போது ஒரு க்ளீனான லைன்ஸு, நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரீடிங்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் அப்படின்னால ஸ்டீல் வீல்ஸ் வருது. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 16 inches வருது. இதோட சைஸிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 215/16
R16 அப்படின்ற ஒரு சைஸில் வருது. ஆல் வீல் டிஸ்க் வருது. ஸ்பெசிஃபிக் ஐ திங்க் பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் வந்துடுது, பேக்கில் வந்து ட்ரம் வந்துடுது. ஒரு நல்ல வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பில்டு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி. ஷுவர்லி வந்து கொஞ்சம் ஹெஃப்ட் மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் பண்ணலாம். பட் அகெயின் வந்து இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணனாலும் ஜப்பான் என்கேப்பில் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து மேட் இன் இந்தியா எக்ஸ்போர்ட் வண்டி தான் அங்கே வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் கிராஷ் ரேட்டிங்குமே வாங்கியிருக்கு. அண்ட் இப்போ இந்த பூட் ஸ்பேஸுமே நம்ம வந்து செக் பண்ணலாம். அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 458 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வருது. இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்ஷியல் செல்ஃப்மே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தோம்னா கிளாஸ் லீடிங்கான ஒரு பூட் ஸ்பேஸ். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் வீலுமே வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டீரியோடைப் ஃபோம் மேலே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீலுமே வருது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேக்கில் வந்து டிசைன் இந்த பாயிண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஐவிடெக் பேட்ஜிங்கு, இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஹோண்டாவோட லோகோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் லைட் மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு லைட் ஷைன் ஆகும். நீட்டாக இருக்குது. எலிவேட் பேட்ஜிங் இங்கே வந்துடுது. எபெக்ஸ் எடிஷனுக்கான பேட்ஜிங்குமே இந்த ஒரு பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீட்டான லுக் வந்து ஓவராலாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரியர் வைப்பர் வரல. பட் அகைன் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வேரியன்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு ரியர் வைப்பருமே வந்துடும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த இன்டீரியர் வாக் அரவுண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு நிஃப்டியான ஃபீச்சர் அப்படின்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்தது. நீங்கள் லாக் பட்டனை வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் கீழே வந்து இந்த ஹோல்டு பட்டனை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் இருக்கீங்க, ரொம்ப வெயில் இருக்குது, நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வர பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வண்டி ஆன் பண்ணி ஏசி ரன் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து கீழேருந்தே பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல நிஃப்டியான ஒரு ஃபீச்சராக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம இந்தியன் சம்மர்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். அண்ட் இதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம இந்த இன்டீரியருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இன்டீரியர்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த அப்பெக்ஸ் எடிஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐவரி கலர் வந்து சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஒரு ஏரியான ஒரு ஃபீலிங் வந்து க்ரியேட் பண்ணுது. அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் இந்த நம்ம ப்ளூ கலர்லேருந்து இது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கொஷன்ட்டே வந்து ஃபீல் பண்ணுது. நீங்கள் வந்து ஹெட்லைனராக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐவரியான ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து நல்ல லெதர் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி இந்த ஒரு இடத்துல பார்த்தோன்னா இந்த ஸ்கூப் ஆகிற ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எயிட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டாலான பர்சனாக நான் என்ன மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்டில் நல்ல சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நான் வந்து பேசஞ்சர் சீட்லையுமே வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சாஃப்ட் டச் பாயிண்ட் வந்து ஒரு லெதர் ஃபினிஷிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே. அதுவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் இந்த கார்னர் வரையுமே அதை வந்து ஃபினிஷ் பண்ணி எலிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்டு க்ளவ் பாக்ஸ். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு டார்க் க்ரோம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த வண்டியை நம்ம எடுத்து பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டில். பட் அகைன் நீங்கள் வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ண வண்டி. ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் நீங்கள் பேஸ் வேரியன்ட்ஸ்லேயே எடுத்திங்கன்னா ஃபேக்ட்ரியோட சிஸ்டமே வந்துடும். அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நல்லா வந்து அதையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் டிமிங் மிரர் தான் வருது. அது ஒரு பாயிண்ட்டு. லைட்டிங்கான வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட்டில். அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சன்வைசர்ஸுமே பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்து இங்கேயுமே வருது, பேசஞ்சர் சைட்லேயுமே அண்ட் டிரைவர் சைட்லேயுமே வருது. அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டமில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அதில் என்ன எதிர்பார்க்கலாமோ அதெல்லாம் வந்து இருக்கும். அண்ட் இப்போ நான் ரிவர்ஸ் கேமராவுமே காட்டுறேன். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயமே வந்து என்ன அப்படின்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன இது அப்படின்னா இந்த சிஸ்டம்லையுமே நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது உங்களோட பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர்ஸ் வந்து இந்த சிஸ்டமில் காட்டுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கானது வந்து ஆட்டோ ஏசி வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்லேயே. அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏசி நான் வந்து ஹோண்டா கார்ஸில் வந்து இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிக்கில் ஒரு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஏசி. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கபி ஸ்பேஸ் வருது. நீங்கள் இதே டாப் அண்ட் வேரியன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான இது வரும். யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் சி ஸ்லாட்ஸில் நார்மல் யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட் இந்த ஒரு பாயிண்ட்டில் இருக்குது. அண்ட் கியர் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், ட்ரை, ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கீ, வண்டியோட கீ, லாக் அன்லாக். அண்ட் தென் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ரிமோட் ஸ்டார்ட்கான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அந்த ஐவரி ஃபினிஷில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்டேரிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இதே இப்போ டாப் எண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏடாஸ் வந்துடும், ரெயின் சென்சிங் வைப்பாஸ் வந்துடும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் எல்லாமே. பட் வந்து
நீட்டாக வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த வேரியண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே, ரைட்டில் வந்து நீங்கள் ஸ்பீடோமீட்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அனலாக் டிஸ்பிளே வருது. அண்ட் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்துமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்டில் ஸ்டேரிங்கில் வந்து பார்க்கும்போது வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஸ்பிளே இது பண்ணியிருக்கான பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளே, நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் ட்ராக், அதுக்கான இது கால் அட்டன் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேடில் ஷிஃப்டர்ஸுமே வந்துடுது. இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சிவிடி மாடல், ஸோ பேடில் ஷிஃப்டர்ஸுமே வந்துடுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்டேரிங், நல்ல லைட் வெயிட்டான ஒரு ஸ்டேரிங் வீலுமே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் லெவலர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். வெண்டிலேட்டட் சீட்ஸில் அது மட்டும்தான் என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு மிஸ்ஸாக பார்க்குறேன்னு தவிர்த்து மீதி எல்லாமே வந்து நெசசரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்க்கும்போது இன்னுமே வந்து கனெக்டட் கார்டெக் அப்படின்ற ஒரு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃபோல்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக் அண்ட் லாக் பட்டன்ஸ், ஆட்டோ அப் டவுன் விண்டோஸ் வந்து டிரைவர் சீட்டுக்கு மட்டும் வருது. மிச்சப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து மேனுவல் அப் அண்ட் டவுன் தான். ஸோ அது ஒரு விஷயம். சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸுமே வந்து நீட்டாக இருக்குது. ஒரு ஆல் அரவுண்ட் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். நம்ம இப்போ ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுமே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐவரி இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லாமல் நல்ல வந்து ஏரியான ஒரு ஃபீலிங்குமே வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் டாப் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வேரியன்ட் போயிட்டீங்க அப்படின்னா சன்ரூஃப்மே இருக்கும், இன்னுமே ஏரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தோன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நல்ல வந்து டீசெண்டான அண்டர் தை சப்போர்ட்டுமே இருக்குது. எஸ்பெஷலி நான் வந்து டாலாக இருக்கேன் அப்படின்னால எனக்கு கொஞ்சம் லேக்கிங்காக வந்து ஃபீல் ஆகுமே தவிர்த்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு அடல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூப் பேக்குமே கொடுத்துருக்காங்க மேக்ஸின் ஹோல்டர்ஸ்க்கு. அண்ட் டோர் கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்தோன்னா நல்லா வந்து பேடிங் இருக்கிற ஒரு சாஃப்ட் டச் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாமல். அண்ட் டோர் கார்ட்ஸுமே நீங்கள் வந்து டோர் பாக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா சென்ட்ரலில் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வெண்ட்டுமே இந்த ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் கீழே நம்ம இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் இந்த சைட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர் தான். நல்ல வந்து லெக் ரூமே இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரியும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் வந்து சீட் கீழே வந்து நல்லா வந்து காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்லையுமே நீங்கள் வந்து உட்கார முடியும், அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த சீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்றத நம்ம இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மேனுவலான ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வச்சு நல்லா வந்து ஆங்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சென்ட்ரு பேசஞ்சருக்குமே வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் பேசஞ்சருக்கு சீட் பெல்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல விஷயமா இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி வந்து ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல வைடாகவுமே வந்து சீட்ஸ் இருக்குது, ஒரு தாராளமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும், அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து டிரைவில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டிரைவ் வீடியோக்கு வந்துடலாம். நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வந்து இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஹைவேஸில் வந்து பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த சிட்டி டிரைவ் கண்டிஷன்ஸ்லேயே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சில் வந்து நான் வண்டியுமே உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி காட்டுறேன், அது எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றதுமே டச் பண்ணி நம்ம வழக்கமாக பண்ணுற அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைல் இல்லாமல் குலுமினேட்டிவாக என்னோட மொத்தமான தாட்ஸ் இந்த வண்டியை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக வந்து ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியுமோ அந்த ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்ட் அப், எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி ரிஃபைண்டான ஒரு ஸ்டார்ட் அப். வண்டி நீங்கள் ஐடியில் இருக்கும்போது நாய்ஸே உள்ளே வராது, அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ரிஃபைண்டான ஒரு விஷயமா வந்து இந்த வந்து டியூன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ட்ரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக முதல் ஒரு பாயிண்ட்டில் நம்ம டிரைவ் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இப்போ நம்ம சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த டிரைவ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இந்த சிட்டி டிரைவ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் விஷயம் நான் இந்த ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது. நான் இப்போ வந்து இந்த ஸ்டேரிங்கை வந்து டெவலப் பண்ணும்போதே எவ்வளோ வந்து லைட்டான ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது மேபி வீடியோவில் வந்து அது தெரியாது, பட் ஐ கேன் அஷ்யூர் யூ இது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்டேரிங் வீல், ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நல்ல வந்து டிரைவிங் பொசிஷன் மெயினாக நீங்கள் இந்த ஸ்டேரிங்காக இருக்கட்டும் நல்ல வந்து ஒரு சென்டரிங்கான ஒரு பொசிஷன் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தாலும் சரி யூட்டர்ன் எடுத்தாலும் நல்ல ஒரு சென்டரிங் வருது. ஸ்பெசிஃபிக்லி அதை தாண்டி வந்து ஒரு நல்ல டே ரைட் விசிபிலிட்டி. நீங்கள் வந்து சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை அப் சீட்டிங் பொசிஷனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து விண்டோஸுமே சரி நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு
இந்த ஓப்பனிங்கே சரி, நீங்கள் இந்த விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், நீங்கள் விண்டோஸ் இப்படின்னு நல்ல ஒரு ஏரியான ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுது. சூப்பரான வந்து ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கிற முதல் விஷயம் நம்ம வந்து அதை சொல்லலாம். அண்ட் செகண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வரும்போது இந்த இன்ஜின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இன்ஜின்ற ஒரு இடத்துல நம்ம இந்த வண்டியில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் என்ஏ பெட்ரோல் இன்ஜின் தான், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஐவி டெக் இன்ஜின். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 121 PS அண்ட் ஒரு 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் நம்ம கூட இருக்கிற வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சிபிடி இருக்குது. இது வந்து ஒரு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சிபிடி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்துடும். நீங்கள் கியர் பாக்ஸை வந்து ஸ்போர்ட் மோடில் வந்து போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸோ மக்களே இப்போ அப்படியே நம்ம டக்குன்னு ஒரு பாஸ் பண்ணிடலாம். இந்த இன்ஜின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன். அதை நான் இப்போ இந்த கிளிப்பிங்கில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த கம்ஃபர்ட் அப்படின்ற நம்ம ஹைவே ஹேண்ட்லிங்கை பற்றி அதில் நம்ம வந்து பேசணும். பட் இந்த சிட்டியோட கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் வந்து டச் பண்ண மறந்துட்டேன். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப வந்து ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைட் குவாலிட்டி இருக்குது. ரொம்ப ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ்லையுமே சரி, நீங்கள் ரியர் சீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் லோடில் நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸோட வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ ஒரு பாயிண்ட்டில் நமக்கு தெரியும் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எவ்வளோ பள்ளமாக இருக்குது அப்படின்றது. நம்ம இப்போ இதுலேருந்து வெளில வரதே தெரியும் எவ்வளோ வந்து சப்பலாக ஸ்மூத்தாக வெளில வருது அப்படின்றது. அண்ட் அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ளஷ்ஷான வந்து ரைட் குவாலிட்டி இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது சிட்டியில். இன்கேஸ் நீங்கள் வந்து சிட்டியில் கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து வண்டர் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா, ஐ கேன் அஷ்யூர் யூ ரொம்ப சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல லெதர் சீட்ஸ் வந்து நல்ல வைடாக வந்து சப்போர்ட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து இந்த சிட்டி ரைட் குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்ல முடியும். அண்ட் இப்போ நம்ம அப்படியே இந்த இன்ஜின் இந்த ஹைவே பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் அந்த ஸ்போர்ட் மோடில் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து புஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஸ்ட்ரெச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹைவேக்கான ஒரு ஸ்ட்ரெச் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுமே தெரியும். நம்ம இப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீட்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியுது இந்த வண்டியோட கம்போஷர் எப்படி இருக்குன்னு. எங்கேயுமே அந்த கம்போஷர் பண்ணாமல் ஒரு சாலிடான ஹேண்ட்லிங்காக இருக்குது. ஒரு நர்வஸ்னஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் வந்து ஓவர்டேக்ஸுமே வந்து நல்ல டீசெண்டாக வந்து ஓவர்டேக்ஸ் பண்ணி போகலாம். நல்ல வந்து ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ ஹைவேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு ரைட் குவாலிட்டியுமே இருக்குது. அண்ட் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காகவுமே இருக்குது. ஷுவர்லி வந்து நீங்கள் இந்த என்விஎஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோடய ஃபீலிங். பட் அகைன் வந்து நீங்கள் மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட வந்து சப்டியூட் ஆகிடும். பட் கண்டிப்பாக வந்து என்விஎஸ் லெவல்ஸ் நான் சிட்டிலையுமே சரி, இந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் என்விஎஸ் லெவல்ஸ் வந்து இன்னுமே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஃபீல் ஆகுது. பட் வந்து நான் ரொம்ப அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பாயிண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இன்ஜின் நாய்ஸ் இல்லாமல் வெறும் வின் நாய்ஸ் அண்ட் ரோட் நாய்ஸ் மட்டும்தான் க்ரீப் ஆகுது அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது அது நான் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்ப்ளைனிங் ஃபேக்டர் ஆக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்ஜின் நாய்ஸுமே வந்து ரொம்ப கோர்ஸாக உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கிரேப்பிங் ஃபேக்டர் ஆகிடும். ஸோ அது வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த சிவிடி அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது சிட்டிக்கு வந்து கிரேட் டிரைவபிலிட்டி கொடுக்குது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த லோ அண்ட் ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருங்க, பம்பர் டு பம்பர் எவ்ரிடே டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகாமல் அதை நல்லா வந்து மாஸ்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பிரிட்டடான ஒரு டிரைவிங் பண்ணணும், நீங்கள் வந்து புஷ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இடத்துல சிவிடியை விட நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டராக இருக்கட்டும், ஒரு டிசிடி கியர் பாக்ஸாக இருக்கட்டும் பெட்டராக ஃபீல் ஆகும். பட் நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா ஃபீல் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் இதோட மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. அது வந்து இன்னுமே வந்து ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் அமேஸோட வீடியோலுமே சொல்லியிருப்பேன். நம்ம அமேஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆட்டோமேட்டிக் தான் இருந்தது. நான் அதுலேயுமே சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு இன்ஜின் வந்து இந்த ஐவி டெக் நல்ல வந்து நீங்கள் வந்து ரெவ் ஹாப்பியான இன்ஜின், அதை தான் நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து இது ரெவ் பண்ணுறோம் அப்படின்னால வண்டி ஸ்ட்ரெயின் ஆகிற ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் நல்ல கோர்ஸாக வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்ஜின் நீங்கள் இதுலேயுமே இன்னும் கூட நீங்கள் வந்து ஸ்போர்ட்டியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அது ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு கூடமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவோட லாயலிஸ்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஹோண்டா கார்ஸ் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து வேறு பிராண்ட் மாறி போக மாட்டாங்க. ஹோண்டாவோட ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த இன்ஜின், இந்த டிரைவபிலிட்டியான ஒரு காம்போ தான். இந்த ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபேக்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது நம்ம சொல்லுவோம். அண்ட் மைலேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எண்ணெய் பெட்ரோல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டான கண்டிஷன்ஸ் நீங்கள் ரேசி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டியில் வந்து ஒரு 11-12 அப்படின்ற ரியலிஸ்டிக் மைலேஜ் பிக்கர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிங்கனாலுமே நீங்கள் ஹைவேஸ் அப்படின்ற ஒரு போகிற இடத்துல ஒரு 15-16 நீங்கள் ஸ்பீட்ஸ் நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு ஓட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி ஒரு 15-16 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நல்ல வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மைலேஜ் பிக்கர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம்.
அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் வந்து நான் இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி பார்க்குறவங்களுக்கு எது வந்து ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணும் அப்படின்னா இதோட இந்த ரிலையபிலிட்டி, இந்த ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு தான். ஸ்பெசிஃபிக்லி நம்ம ஹோண்டாவில் வந்து அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியுமே இப்போ நான் அட்ரஸ் பண்ணேன், இந்த லாயலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஹோண்டா வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளில போக மாட்டாங்கன்னு. ஏன் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா வந்து லாங்கர் ரனுக்கு வந்து வண்டி வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நிகில் ஃப்ரீயாக வந்து வண்டி ரன் ஆகும். நீங்கள் இஷ்யூஸ் வந்து க்ரீப்பு பார்க்காது. நீங்கள் சர்வீஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு சர்வீஸுமே வந்து எதிர்பார்க்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் வாரண்டின்ற ஒரு இடத்துல பார்த்தோம், இப்போ நாட் ராங்னா 8 years வரைக்குமே எக்ஸ்டெண்டபிள் வாரண்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே வந்து இன்னுமே ஒரு பெரிய விஷயம். நாட் தட் ஐ பர்சனலி ஃபீல் நாட் தட் ஹோண்டா நீட்ஸ் இட். அந்த அளவுக்கு வாரண்டியே தேவையில்லை. ஏன்னா வந்து இஷ்யூஸே வராமல் கண்டினியூஸாக வண்டி ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த இன்ஜின் இந்த இவங்களோட மேனுவல் கியர் பாக்ஸ் காம்போஸ்ன்றே நம்ம எடுத்தோம் அப்படின்னாலுமே நான் பர்சனலியே வந்து நான் சொல்லுவேன், இந்த ஐவிடெக் இன்ஜின்ஸ் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, இல்லைனா இஃப் நாட் தி பெஸ்ட்டு 1.5 liter எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின்ஸ்னே நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின். நீங்கள் வந்து இன்னுமே பழைய செட்டி சிவிக்லாம் ஓட்டிருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்கும்னு. அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து இன்னுமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ்லையுமே நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம சேஃப்டின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் வீடியோவில் இன்டர்வியூமே சொல்லியிருப்பேன், இது வந்து ஜப்பான் கிராஷ் ரேட்டிங்கில் வந்து ஒரு 5 star ரேட்டிங் வாங்குச்சு. அதுவும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வண்டி தான் அங்கே போய் வந்து 5 star ரேட்டிங் வாங்குச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே டெஸ்ட் பண்ணாலும் நம்ம 5 star ரேட்டிங் வாங்குவோம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்குது. இப்போ 6 airbags வந்து ஸ்டாண்டர்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் இந்த ஐசோபிக் ஆங்கர் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த சேஃப்டி ஒரு ஃப்ரண்ட்டில் யோசிக்கிறவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகுது. இது போக வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் லெவல் 2 ADAS இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்லி நம்ம பார்த்தோம்னா கேமரா பேஸ்ட் ADAS சிஸ்டம், ரேடார் பேஸ்டு கிடையாது. பட் அகைன் இந்த கேமரா பேஸ்ட் ADAS சிஸ்டமே இவ்வளோ எக்ஸப்ஷனாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. ஏன் இது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நான் அமேஸில் ஓட்டும்போது அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஷுவர்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 360 கேமரா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அதை 360 கேமரா வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். மேபி நான் என்ன வந்து ஒரு பர்சனல் நான் ஒரு கிரைப்பிங் ஃபேக்டர் என்ன பண்ணுவேன்னா, வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஹோண்டா கண்டிப்பாக கொடுக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது வந்து இனிமேல் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அது வந்து ஒரு மிஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ, இன்னுமே அவங்க வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதுன்னா அவங்களே ஒரு ஹைப்ரிட் டெக்கே அவ்வளோ சூப்பரான ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து சிட்டி ஹைப்ரிட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக ஃபீல் ஆகுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங். ஏன் அப்படின்னா வந்து பொட்டென்ஷியல் பையர்ஸ் வந்து இன்னுமே எடுத்துகிட்டு வரும். இன்னுமே இந்த வண்டிக்கான இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் ஃபேக்டரை என்னவா இருந்தாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் செக்மெண்ட்டில் இருக்கிற வண்டியில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே இதுக்கான மார்க்கெட் இன்னுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அந்த மார்க்கெட்டை வந்து இன்னுமே ஓப்பன் பண்ணுற ஒரு இடத்துல வந்து இந்த ஹைப்ரிட் இன்ஜின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, மேபி வந்து டர்போ டீசல் இல்லை டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டில் இந்த வண்டி லான்ச் ஆகும்போதே ஹோண்டா வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் வெர்ஷனுமே கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வருவோம். ஹோப்ஃபுல்லி அதை எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னுமே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னுமே வந்து பெட்டர் ஆகும். அண்ட் அது வந்து கண்டிப்பாக இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இன்னும் நிறையா மாடல்ஸ் வந்து இப்போ நீங்கள் குளோபலி பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவோட மாடல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து மாடல்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கான ஃபேக்டர் வந்து மக்கள் மத்தியில் இன்னுமே வந்து ஃபீல் ஆகும். அது ஒரு விஷயம் நல்லா பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி வந்து இந்த வண்டிக்கு நான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொன்னோம். நம்ம இந்த டே லைட் விசிபிலிட்டி, இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பேசணும். இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம லைட்டாக வந்து டச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நான் ஏன் அப்படி நான் அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு இடத்துல பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்லி எல்லாத்தையுமே இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்து அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் அனைத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 years 3 years டவுன் த லைன் பார்த்தீங்கனாலுமே இப்போ டாப் அண்ட் வேரியன்ஸ் வந்து ஏடாஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஏடாஸ்மே இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. நெசசரி ஒரு ஃபீச்சர்ஸாக வந்து இன்னுமே வந்து அதை வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அதை தாண்டி வந்து எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை அப்படின்றது வந்து ஃபீல் ஆகலை.
எஸ்பெஷலி வந்து பர்சனலி நான் ஃபீச்சர்ஸ்ன்றது ஒரு தாண்டி இன்ஜின் ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நான் வந்து இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அட்ரஸ் பண்ணுவேனே தவிர்த்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்கல அப்படின்றத நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது நான் முன்னாடி சொல்கிற மாதிரி நெசசரின்ற ஒரு இடத்துல வந்து அதை ஃபில் பண்ணிருச்சு அப்படின்றதுனால நம்ம அது ஒரு ஃபேக்டராக நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஜென்ரல் ட்ரைவ் இம்ப்ரெஷன்ஸு இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்குது, இந்த கம்ஃபர்ட்லேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நான் வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து நான் அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணலை. குலுமினேட்டிவாக வந்து என்னோடய தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது இந்த வண்டியை வந்து நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மன்னிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து ரொம்ப வளவலன்னு எடுத்துகிட்டு போகாமல் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டில் வந்து என்ன விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் இதோட பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோட அவுட்ரோக்கு வந்துவிட்டோம். பேசிக்கலி இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின்ஸ் போதும், என்னோடய லிமிடெட் ரன்னிங்ஸ் வந்து மந்த்லி வந்து நான் சிட்டியில் தான் இருக்கும், அக்கேஷ்னல் ஹைவே டிரைவிங்ஸ் போவேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ரீயான ஒரு ஓனர்ஷிப் வேணும், நல்ல வந்து ஒரு அஃபோர்டபுள் ஒரு பாயிண்ட்லேயுமே எனக்கு ஒரு வண்டி வேணும். நீங்கள் ஏன்னா நான் இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவிஸ் இந்த நான் ஒரு இதில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த எஸ்யூவிஸோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 25 lakhs வரையுமே ப்ரைஸ் பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்றது. அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளோ தூரம் நான் போகாமல் ஒரு 20 lakhsலேயே இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதோட நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 lakhsல வர ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டில் வரும்போது அவ்வளோ ஸ்பெண்டிங் எனக்கு தேவையில்லை. எனக்கு நெசசரியான ஒரு ஃபீச்சர்ஸோட எனக்கு நல்ல சர்வீஸு, நல்ல ரிலையபிலிட்டி, நல்ல ட்ராக் ரெக்கார்ட், நல்ல வாரண்ட்டி அப்படின்ற ஒரு எல்லா ஒரு பாயிண்ட்டுமே கவர் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் போனோம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா ஒரு பாக்ஸஸுமே நான் வந்து டிக் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஷுவர்லி நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸஸாக இருக்கட்டும், வந்து பெட்டர் என்ஜின் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணலாம். பட் அகைன் வந்து ஒரு வண்டியுமே ஒரு பர்பஸை வந்து சேவ் பண்ணும். ஒரு கஸ்டமருமே அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல அப்படின்றது பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தென் நான் முன்னாடி எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிற மாதிரி இந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே வந்து கொடுக்குற மாதிரி தான். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து ஹானஸ்டான ரிவ்யூஸ் வந்து நான் கொடுக்க முடியுமோ அதை தான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்லேயுமே தான் இதையுமே நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணோம். அண்ட் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து போய் வந்து உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து சூட் ஆகுதா அப்படின்றது பாருங்கள். நிறைய லாங் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் டெசிஷன் வாங்க. அதுதான் எப்பயுமே வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பையிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமே நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுங்க. அண்ட் அதுதான் நான் எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லுவேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம இந்த காரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் லோண்டா வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்லையுமே சிச்சுவேட் ஆகிருக்காங்க, ஓஎம்ஆர்லையுமே வந்து சிச்சுவேட் ஆகிருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்கனாலுமே சரி, அமேஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சிட்டி பார்க்குறீங்கனாலுமே சரி, இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட சர்வீஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், லைக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து இன்னும் விசிபிலிட்டியை கொடுக்கும். இன்டர்ன் இந்த மாதிரி கார்ஸ்க்கான ஆக்சஸை வந்து கொடுக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம், பை பாய்.